பாஜக மாநிலத்தினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் விரைவில் புதிய கட்சி ஆரம்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று அரசல் புரசலாக பேசப்படுகின்றன. இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுக்க பார்க்கலாம். பாஜகவினுடைய மாநில தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, முருகன் போன்ற பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் பாஜகவினுடைய மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் ஏன் தற்போதிருக்கும் நயினார் நாகேந்திரன் உட்பட இவர்களெல்லாம் இருந்த பாஜகவினுடைய மாநில தலைவர்களாக இருந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்காத பாஜக அண்ணாமலை தலைவராக ஆன பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்திருந்தது. அது வெற்றியாக மாறாவிட்டாலும் பாஜக ஒரு ஆஸ்யூஷுவலான ஒரு தேசிய கட்சி என்று இல்லாமல் அனைவருக்கும் கடுமையான போட்டியை தரக்கூடியது, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அரசியலை செய்யக்கூடியது, ஆளும் கட்சியான திமுகவிற்கு பிரமிப்பை ஏற்படுத்தியது போன்ற பிம்பத்தை ஏற்படுத்தினார் திரு அண்ணாமலை அவர்கள். இதன் காரணமாக பாஜகவில் இருக்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், முருகன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற பல்வேறு தலைவர்களுக்குமே அண்ணாமலையின் வளர்ச்சியின் மீது மிகப்பெரிய பயத்தையும் மிகப்பெரிய கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இதனால்தான் பாஜகவினுடைய தேசிய தலைமையிடம் அண்ணாமலையை குறித்து இவர்கள் தொடர்ந்து புகார் அளித்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. தன்னுடைய சொந்த கட்சியிலே தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காத பாஜகவில் நாம் இருக்க வேண்டுமா என்கின்ற எண்ணம் பல நாட்களாகவே அண்ணாமலைக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. இதையெல்லாம் கடந்தும் பாஜக அதிமுக உறவில் மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தினார் அண்ணாமலை. அதற்கான காரணம் அண்ணாமலை தெளிவான காரணமாகத்தான் சொன்னார். அதிமுகவினுடைய ஜெயலலிதா தலைமை போன்று எடப்பாடி தலைமை இல்லை. நம் கூட்டணியால் தான் அதிமுக வெற்றி பெறுகிறது. அவர்களால் நாம் பாஜக வெற்றி பெற முடியவில்லை. ஜெயலலிதா போன்று ஒரு கவர்ச்சிகரமான புரட்சிகரமான தலைவர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியிடம் நாம் கூட்டணி சேர்வதால் அவருக்கு தான் பலன், நமக்கு பலன் இல்லை என்பதை அடிக்கடி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்திருக்கிறார். இதை சரியாக பயன்படுத்திய பாஜகவினுடைய தேசிய தலைமை 2024 ஆண்டு பாஜக தலைமையில் அணி அமைக்கப்பட்டது. அது அதிமுக திமுகவிற்கு பல்வேறு தொகுதிகளில் கடுமையாக போட்டியை கொடுத்திருந்தாலும் பல தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக முன்னேறியிருந்தது. அதேபோன்று தன் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைக்க முடியும் என்பதையும் நிரூபித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். தன்னுடைய கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் தன்னுடைய சாதியிலிருந்து இன்னொரு பாஜகவினுடைய தலைவர் தனக்கு போட்டியாக வந்துவிடக்கூடாது. எனவே தன்னுடைய சாதி மக்கள் அதிமுகவில் தான் இருந்தார்கள். எனவே தன்னுடைய சாதி மக்கள் பாஜகவிற்கு செல்வதற்கு காரணமாக இருந்த அண்ணாமலையை எப்படியாவது மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 ஆண்டு அவர் மாநில தலைவரில் இருந்து நீக்க வேண்டும். அடுத்தபடியாக 2026 ஆண்டு அவர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாது. அவர் அதிரடி அரசியல் பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொள்ளக்கூடாது தேர்தல் முடியும் வரை என்று பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் அவர் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதை ஏற்றுக்கொண்ட பாஜகவினுடைய தேசிய தலைமையை குறித்து அண்ணாமலைக்கு வருத்தம் இருந்ததாகவும், எனவே தேர்தல் முடியும் வரை காத்திருந்த அண்ணாமலை அவர்கள் மிக விரைவில் பாஜகவை விட்டு விலகி தன்னால் பல்வேறு இளைஞர்கள் பாஜகவில் இணைந்தார்கள். அந்த இளைஞர்களுக்கெல்லாம் மீண்டும் நம்பிக்கை ஊட்டும் விதமாக தனி கட்சி தொடங்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கிறார். மிக விரைவில் அண்ணாமலை பாஜகவை விட்டு விலகி தன் தலைமையில் ஒரு புதிய கட்சியை ஏற்படுத்துவார். அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வரும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றன. நாமும் காத்திருக்கலாம்.